ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா 2026 ஜனவரி 28. ஸோ இதனுடைய கொஸ்டின்ஸு. இந்த கொஸ்டின்ஸ் ஆல்ரெடி நான் சால்வ் பண்ணிட்டேன். உங்களுக்காக அந்த கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் வந்து ரிவ்யூ பண்ணிடலாம், என்னெல்லாம் அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இடமிருந்து வளம். பிரபல பால் சின்னத்தின் விளம்பர சின்னம் வயதுக்கேச்ச பக்குவமச்ச அப்பாவி மனிதனை குறிக்கும்னு சொல்லலாம். ஆரோக்கியம் சொல்ல முடியாது. அடுத்து நார்த் இந்தியா போயாச்சுன்னா அமுல் பேபினா ஓகே. கேள்வி அப்படின்னா நம்ம தமிழில் வந்து வினா. சூரியனோட ஒரு பெயர் அப்படின்னா இங்கே வந்து ஆக்சுவலாக வந்து ரெண்டாவது எழுத்து ஹிண்டு வந்துச்சு, ரெண்டாவது எழுத்து வந்துச்சு. ஸோ அதனால் இங்கே பானு அப்படிங்கிறத சொல்கிறோம். பானு அப்படின்னா அரசன்னு சொல்லலாம், சூரியன்னு சொல்லலாம். சூரியனோட இன்னொரு பெயர் தான் பானு. சென்சார் போர்டு தமிழில் 7 லெட்டர்ஸ். தணிக்கை குழு தணிக்கை குழு. ஓகே. பிரம்மாண்டமான ஜெட் அப்படின்னா பிரம்மாண்டமான பெரிய ஜெட்டுன்னு சொல்லலாம். இங்கே வந்து முதல் எழுத்து ஜ நம்மளுக்கு ஹிண்ட் வந்துக்குது. ஜ அப்படின்னா பெருசாக அப்படின்னா ஜம்போ சொல்லலாம். ஒரு கிரிக்கெட் வீரர் வந்து ரன் எடுக்காமல் அவுட் ஆன அப்படின்னா அவர் டக் அவுட் ஆகிட்டான்னு சொல்லுவாங்க, 2 எழுத்து. பாதை இல்லைன்னா தடம், இதை வந்து ஆங்கிலத்தில் சொல்லணுன்னா ட்ராக். ஓகே. ஸோ சிறைப்பறவை ஏதாவது பிடிச்ச சிக்கன் வந்து கூண்டுக்குள்ளே பிடிச்ச சிக்கன் சொல்லுவாங்க. எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் நடித்த படம் அப்படின்னு பார்த்தா 6 லிட்டர் கூண்டு கிளி அப்படின்னு சொல்லி. கூண்டு கிளி இது 1954 வந்த படம், 1954. ஆணவம் 4 எழுத்து வேணும். ஆணவம் சொல்லலாம், திமிர் சொல்லலாம், அகந்தே சொல்லலாம். ஆனால் நம்மளுக்கு முதல் 2 எழுத்து வந்து இது வந்துடுச்சு. ஸோ இங்கே வந்து அப்போ என்னென்னா கர்வம் எழுதலாம். மாத ஊதியம் வருமானம் சொல்லலாம். ஆனால் நம்மளுக்கு ஹிண்ட் இங்கே வந்து வந்ததுனால சம்பளம். இவர் என்றால் அன்பு என்றால் ஜெயலலிதா. இப்படி அழைக்காத உயிர் இல்லையே அப்படின்னா அம்மா என்று அழைக்காத உயிர் இல்லைன்னு தான் ரஜினி பாட்டில் வந்துச்சு. ஸோ அம்மா. கதவின் முன் போடப்படும் பாதங்களை துடைக்க பயன்படுத்தப்படும் சொற்சிறப்பான தலைவைப்பு 4 எழுத்து. மிதியடி. எல்லோரும் காலில் தொடச்சி வீட்டுக்குள்ளே போகிறதுக்காண்டி யூஸ் பண்ணக்கூடியது. ஸோ இது வந்து இடமிருந்து வளம். ஸோ அகெயின் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வளம் மேலேந்துக்கள் பார்க்க போகிறோம். ஆரம்பத்தில் நம்ம எங்கேயும் பேச ஆரம்பித்தா முன்னுரை ஆரம்பிப்பாங்க, இறுதியில் முடிவுரை சொல்லுவாங்க. அபத்தமான பேச்சு, பேத்தல். ஏன்னா பேத்தல் மாதிரி இப்போ அந்த 4 எழுத்து கரெக்டாக இருக்குது. ஒரு நடிகன் டேஷ் போட்டதாக விமர்சனம் வந்தால் அவன் மிக பிரமாதமாக நடித்ததாக சொல்கிறாங்களாம். 3வது எழுத்து வந்து ஹிண்ட் வந்து கை வந்துச்சு. ஸோ சக்கை போட்டதாக. சக்கை போட்டதாக சொன்னாங்க. இது இக்கு ஆக்சுவலாக. சக்கை போடு. வாங்கும் இடம் இது சொல். வாங்கினா விற்க தான் செய்ய போகும். ஸோ விற்கும் இடம். கப்பலை நிறுத்தி வைக்கிறதுக்கு ஆங்கர். ஆங்கருக்கு தமிழில் என்னென்னா நங்குவம். காஞ்சிபுரம், தர்மபுரம், ஆரணி, பனாரஸ் அப்படின்னாலே சேலை தான் சொல்லுவாங்க. லேடிஸ் சைடு இது கேட்கவே வேண்டாம். பட்டு சேலை. கோவையில் உள்ள ஈஷா மையம் என்றால் நினைவுக்கு ஜக்கி வாஸ்தேவ். இது பாட்டு. அப்படி ராக்கம்மா கையத்தட்டு.
புது ஆகத்தில் மெட்டுக்கட்டு அப்போ ஆக்கமா 5 எழுத்து. உலகம் நோக்கு. நோக்குனாலே உலகம் நோக்குன்னா பாதுன்னு அர்த்தம். நோக்குங்கிறதுலே ஹிண்ட் வந்துருச்சு. அந்த மேல்தளம் ஒரு வியப்பு சொல். அம்மாடி, இதை தான் இந்த வியப்பு சொல், அம்மாடி. அடுத்தவனை பார்த்து எம்மாடின்னு சொல்கிறாங்கல்ல. குறைவான அளவு, கம்மி, 3 எழுத்து. மதம் என்றால் இணக்கம், பழம் என்றால் பழஞ்சத்தா ஊதியம், பங்கி சேர்ந்தால் ஒரு மனமிகு மலர், சம்மதம், சம்பளம், சம்பங்கி. ஸோ ஆன்சர் வந்து சம். ஸோ இதுக்கு வந்து நான் ஆல்ரெடி ஆன்சர்ஸ் எழுதிட்டேன். நீங்களும் ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. இதனோட ஹிண்ட் எல்லாமே இங்கே வந்து ஜாயின் ஆகிருக்குங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. எதுவும் டவுட் இருந்ததுன்னா இல்லை எதுவும் மிஸ்டேக்ஸ் இருந்ததுன்னா சொல்லுங்கள். தேங்க்யூ.